நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ஆயத்தத்தோடு கூட காணப்படுகிறோம். பள்ளி செல்கிற பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதற்கு ஆயத்தப்படுகிறோம். வேலைக்கு செல்கிறவர் வேலைக்கு செல்வதற்கு ஆயத்தப்படுகிறோம். வேலை இல்லாதவர்கள் வேலைக்காக பயிற்சி எடுக்க ஆயத்தப்படுகிறோம். ஏதோ ஒரு ஆயத்தத்திலே இருக்கிறோம். சமையல் செய்கிற பெண்கள் சமைப்பதற்காய் ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் ஆயத்தம் இல்லாமல் ஒருவரும் இல்லை. ஏதோ ஒரு காரியத்திலே ஆயத்தத்தோடு கூட தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எதை செய்வதானாலும் ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே தேவை. அந்த ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கவே முடியாது, தோற்று போவோம். ஆமென், ஹல்லேலூயா. முன் ஏற்பாடு இல்லாமல் செய்கிற எல்லா காரியமே ஏதாவது ஒரு இடத்துல குளறுபடியாகும். ஆனால் முன்னேற்பாடோடு கூட ஒரு ஆயத்தத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம ஒரு துரிதமாய் செய்யும் பொழுது அந்த காரியத்திலே ஜெயம் கிடைக்கும். அதைத்தான் வேதம் சொல்கிறது. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென், ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பரீட்சை நேரங்களில் பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு நாளிலே என் உள்ளத்திலே இந்த வசனத்தை வைத்தார். இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்வதற்காக, ஆண்டவரே, இந்த வார்த்தை பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக, இன்டர்வியூ போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் இதில் என்ன சத்தியத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்த பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தார். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும். குதிரை எப்படிப்பட்டது என்று சொன்னால் வேகமாய் ஓடுகிற ஒரு சுபாவம் உள்ளது. வேகமாய் ஓடுகிற ஒரு சுபாவம் உள்ளது. அதை விட்டோம் என்று சொன்னால் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடுமா, மைல் தூரம் ஓடும் என்று சொல்லி நான் பார்த்தேன். இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது குதிரைக்கு அவ்வளோ வேகமாய் ஓடுகிற பழக்கம் இருக்கிறது. ஆனால் யுத்தத்தில் இந்த குதிரையை பயன்படுத்துகிறார்கள். குதிரைப்படை என்று சொல்வோம் அல்லவா? அந்த குதிரையை யுத்தத்தில் பழக்குவிக்கிறார்கள். ஒருவேளை பழக்குவிக்காத ஒரு குதிரையை கொண்டு போய் அங்கே விடுவார்கள். ஆனால் அந்த குதிரை தாறுமாறாக ஓடிவிடும். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பழக்குவிக்கப்படாமல், அதற்காய் நம்மை ஆயத்தப்படுத்தாமல் எந்த காரியத்தை செய்தாலும் அது தோல்வியிலே முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பேச்சு போட்டியில் பேச வேண்டும் என்றால் முன்பே நாம் பேசி பேசி பார்க்க வேண்டும். ஒரு ஏதாவது வரைபடங்கள் வரைவதற்கான போட்டியில் நான் கலந்து கொள்ள வேண்டுமானால் வரைபடங்களை வரைந்து வரைந்து நாம் பார்க்க வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆயத்தம் வேண்டும். எதற்கென்றாலும் ஒரு ஆயத்தம் வேண்டும். பரீட்சை எழுத வேண்டுமானால் படிக்க வேண்டும். அந்த ஆயத்தம் இல்லாமல் நான் பரீட்சை எழுதுவேன் என்று சொன்னால் எப்படி எழுத முடியும்? நிச்சயமாக நாம் தோற்று போவோம். அதைத்தான் தேவன் சொல்கிறார், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தம் இல்லாமல் குதிரையை கொண்டு போய் ஒருவன் அதன் மேல் ஏறி அந்த குதிரையில இருந்து யுத்தம் செய்ய முடியாது. அந்த குதிரை அவன் வார்த்தைக்கு கட்டுக்கடங்க வேண்டும். அவன் வார்த்தைக்கு அந்த குதிரை கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் அதை யுத்தத்தில் ஜெயிக்கிறதாய் காணப்படும். அந்த யுத்தத்தில் அவனுக்கு உபயோகமுள்ளதாய் அது காணப்படும். இதைத்தான் இந்த குதிரையினிடத்தில் ஒவ்வொருவனும் எதிர்பார்க்கிறான். இந்த குதிரை ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் போக வேண்டும், எங்கெல்லாம் நீ நிற்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த குதிரையிலே சவாரி செய்கிறவன் அந்த குதிரைக்கு கற்றுக் கொடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அப்பொழுதுதான் உனக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக வாசிப்போம். சங்கீதம் 39 அதிகாரம் 1 வசனம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறார், என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். ஒரு ஜெயம் வேண்டுமானால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் கடிவாளத்தை போல அடக்கி வைக்கப்பட வேண்டும்.
நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதில் பயங்கரமான வல்லமை இருக்குது. ஞானமாய் பேச கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றான், என் வாயை நான் கடிவாளத்தினால் அடக்கி போட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வாயை அடக்க முடியும்? நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, சில காரியங்கள் பேசுவதற்கு முன்பாக நம்ம வாயை அடக்கிடணும், ஆவிக்குரியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரி. அவங்க சொன்ன ஆலோசனை நான் நினைக்கும் பொழுது, நாளைக்கு இதை நம்ம பேசணும், இன்றைக்கு அந்த ஆலோசனை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், வாயை அடக்குவது ஒரு மேலான காரியம். இன்னைக்கு சில பேர் வாயை திறந்துட்டா அருவி போல வார்த்தைகள் வரும். வாயை திறந்துட்டா மடையை திறந்து விட்ட மதக திறந்து விட்ட தண்ணீரை போல என்ன செய்யும், வாயின் வார்த்தைகள் வரும். என்ன பேசுகிறோன்னு தெரியாமல், அடுத்தவங்களை எப்படி பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவாங்க. அந்த வார்த்தையினால் மற்றவர்களுடைய இருதயம் புண்படும் என்பது யாருக்குமே தெரியாது. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை தேற்றுகிற ஔஷதமாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தன் வாயை கடிவாளத்தினால் அடக்கி போடுகிறானா சங்கீதக்காரன். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாயை அடக்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வாயானது எல்லாருடைய வாழ்க்கையும் கெடுத்து போடும். நிறைய பேர் ரொம்ப வாய் பேசுகிறவங்கள விரும்புவாங்களான்னு கேட்டால் விரும்பவே மாட்டாங்க. ஐயோ, அவங்கக்கிட்ட போனால் ரொம்ப பேசுவாங்க. வசனம் சொல்கிறது, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானியாவான். ஹல்லேலூயா. பேசாமல் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மூடனா ஞானியா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ரொம்ப அறிவுள்ளவங்க போல. அதனால தான் அவங்க நேரம் அறிந்து பேசுவதற்காய் தன் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று மூடனை பார்த்து கூட ஞானி என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாயை திறக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலோ என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டுதான் பேச வேண்டுமே தவிர நாம் பேசக்கூடாது. அதனால தான் வாயை கடிவாளத்தினால் கட்டுங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, என் வாய்க்கு கடிவாளம் போடு, என் வாய்க்கு கடிவாளம் போடுன்னு சொல்லி. எனக்கு அப்பெல்லாம் புரியலை, எதுக்கு கடிவாளம் போடணும், கடிவாளம் போடணும், குதிரைக்கு தானே கடிவாளம் போடுவாங்கன்னு நான் நினச்சேன். வசனத்தை பார்க்கும் பொழுதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லியிருக்கிறார், தன் வாயை கடிவாளத்தினால் அடக்கி போட்டாள். அப்போ நமக்கு ஒரு வெற்றி வேண்டுமானால் கடிவாளத்தினால் அடக்க வேண்டும். அடுத்ததாக வாசிப்போம், எதை அடக்கணும்னா வாயை அடக்கணும். அடுத்து நாம் வாசிப்போம் யாக்கோபு 3:3. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியணுங்கிறதுக்காக அது வாயை என்ன செய்யறான், கடிவாளத்தினால் மாட்டி வைக்கிறோம். அப்ப கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும், கர்த்தரால ஜெயம் வரணும்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம வாயை கீழ்ப்படிய பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன அழகா சொல்கிறார் பாருங்க. கீழ்ப்படுகிறவன் தான் மேல்படியில் போய் சேர முடியும். கீழ்ப்படியாதவன் மேல்படிக்கு வரவே முடியாது. இன்னைக்கு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்ம வாயை திறந்தா என்ன வருது? ஒரு 4 பேர் சேர்ற இடத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அந்த இடத்துல உட்கார்ந்தா வாயை திறந்தா என்ன வரணும் தெரியுமா? வேத வசனங்கள் வரணும். இன்னைக்கு அது வருதா? நிறைய இடங்களில் பெண்களாக கூடி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சேரீ உடுத்திருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நகை போட்டிருக்காங்க, அவங்க வீட்டில் என்ன நடைமுறையில் இருக்குது, இதைத்தானே பேசுகிறோம். 4 பெண்கள் சேர்ந்தால் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவோம். கிறிஸ்தவ பெண்களாகிய நாம் சேரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையோ, ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களையோ, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவர்களாய் நாம் காணப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வசனம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை உற்று கவனிக்கிறார். ஏன்னா ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி பரலோகத்தில் ஒன்று இருக்கிறது, அதில் எழுதி வைக்கப்படும். நான் சொல்லலாம், நான் பேசிட்டு மற்றவர்களை நாம் ஏமாற்றலாம், நான் பேசவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அதை காண்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால தான் நம்ம ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது வேண்டாத காரியங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்குமா.
வேண்டாத சம்பாஷணைகள், வேண்டாத வார்த்தைகள் பேசாதபடி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாயில அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நிரப்பினவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தரால் ஜெயம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஜெயமே வரல, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கூட பார்க்கல, நானும் ஆயத்தமா ஜபிக்கிறேன், யுத்தத்தில் இறங்கி இருக்கிற, வேதத்தை தியானிக்கிறேன் அப்படின்னா சில காரியங்களில் நம்ம கீழ்ப்படியாமல் இருப்போம். அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு தடுமாற்றம் வரும் பொழுது, ஒரு கண்ணீர் நிறைந்த பாதை வரும் பொழுது, வேதனையான சூழ்நிலைக்கு கடந்து போகும் பொழுது நான் ஒன்று தேவனிடத்தில் போய் செய்வேன். என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் செய்த பாவம் என்னதென்று சொல்லி எனக்கு உணர்த்தோ, நான் ஒருவேளை இதை தெரியாமல் செய்திருந்தாலோ தெரிந்தே செய்திருந்தாலோ என்னை மன்னியோ, என் நிமித்தம்தான் இந்த போராட்டம் வந்தது. ஏனென்று சொன்னால் நாம தான் சோதனையில் போய் சிக்கிக்கொள்கிறோம். நம்முடைய சுய இச்சையினால தான் சோதனையில் சிக்கிக்கொள்கிறோம். தேவன் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய கீழ்ப்படியாமல் நிமித்தோ, இந்த வாயிலுக்கு கடிவாளம் போடாததன் நிமித்தோ நாம் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோம். சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்ற வார்த்தையின்படி நம்ம தேவனால் சோதிக்கப்படுவதே இல்லை. அந்த சோதிக்கப்படுகிற காலத்தில் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் எந்த இடத்துல தவறினேன், எந்த இடத்துல உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், எந்த இடத்துல உமக்கு விரோதமாய் நான் நடந்து கொண்டேன் என்று சொல்லி நாம் ஆண்டுடைய பாதத்தில் உட்காரும் பொழுது தேவ சமூகம் இன்பமாய் மாறி அவர் நம்மோடு கூட பேச வருவார். நீ இந்த இடத்துல தவறினாய் மகளே, இந்த இடத்துல தவறினாய் மகனே என்று சொல்லும்போது நம்மை நாமே திருத்திக் கொள்ளலாம். அங்க பார்த்தோம்னா அந்த வாயில போட்ட கடிவாளோ முழு சரீரத்தையுமே என்ன செய்தா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாய் மாற்றுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. குதிரைக்கு வாயிலே போட்ட கடிவாளோ முழு சரீரத்தையும் ஆளுகை செய்கிறது, எங்கேயும் திரும்ப விடலை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குதிரைக்கு 2 சைட்லையும் கண்ணை மறைச்சு என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு ஷேடு கட்டியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த குதிரை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோ, அது இஷ்டம் போல ஓட ஆரம்பிச்சிடும். நாமளும் அப்படிதான். ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு கலிக்கன் போடாவிட்டால், நம்முடைய கண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்காவிட்டால் நம்ம இஷ்டம் போல குதிரையை போல ஓடிடுவோம். இப்போ வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதையை தவிர மற்ற எல்லா பாதையும் இன்பமாக இருக்கும். ஆண்டவரை ருசித்தவர்களுக்கு மற்ற எல்லா பாதையும் கசப்பாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய நேசமும் ஆண்டவருடைய சமூகமும் இன்பமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? எது இன்பமாக இருக்கிறது, எது கசப்பாக இருக்கிறது என்று இன்றைக்கு உணர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அந்த வார்த்தையானது நம்மை உயர்த்துமே தவிர ஒரு நாளும் நம்மை கீழே தள்ளாது. அடுத்த வசனத்தை சொல்லி வாசிப்போம். அடுத்த வசனம் ஹல்லேலூயா. 9:24-25. 1 கொரிந்தியர் 9:24-25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு இந்த நாளுக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பந்தய பொருளை பெற வேண்டும், அதுதான் பரலோகம். இந்த பரலோகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நம்ம வாய்க்கு கடிவாளம் போட்டு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பந்தய சாலையில் ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஓட்ட பந்தயம் பல காரியங்களில் ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்களாம்? இச்சை அடக்கத்தோடு ஓடுவாங்களாம். என்ன இச்சை அடக்கம்? சாப்பாட்டில் மிகவும் கவனம் செலுத்துவாங்க. அளவுக்கு மீறி என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. இச்சித்ததையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பாடல் பாடுகிறவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கு மிகவும் யோசிப்பார்கள். என்னென்னு சொன்னால், நாளைக்கு நான் பாடல் பாட வேண்டும், என்னுடைய தொண்டை என்ன செய்து விடக்கூடாது, கெட்டு விடக்கூடாது என்று சொல்லி இந்த ஐஸ்கிரீம் பக்கமே வராமல் இருப்பார்கள். தங்களுக்கு தேவையில்லாத உணவுகளை தன் தொண்டை கெட்டுவிடக்கூடாது என்று சாப்பிட மாட்டார்கள். ஒரு இச்சை அடக்கம்.
நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத தீட்டானது ஒன்றை நான் தொடமாட்டேன். தானியேல் சொன்னான் அல்லவா, நான் தீட்டான ஒன்றை நான் தொடமாட்டேன் என்று சொல்லி ராஜாவுக்கு புசிக்க கொடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் புசிக்காமல் காய்கறிகளை மட்டும் புசித்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்தான் அல்லவா. கர்த்தருக்காய் தன்னை அர்ப்பணித்தான் அல்லவா. அவன் நினைத்திருந்தால் நல்லா சாப்பிட்டிருக்கலாம். ஆனால் அவனையும் பொலிவுற செய்தார் அல்லவா, அவனையும் அழகுபடுத்தினான் அல்லவா, அவனையும் புஷ்டியாய் மாற்றினார் அல்லவா. நம்மை மாற்ற மாட்டாரா? பந்தய சாலையில் ஓடுகிற நமக்கு இச்சை அடக்கம் நிச்சயமாய் தேவை. ஏன் அந்த இச்சை அடக்கம்? உலகத்தில் ஒரு கோப்பை கிடைக்கும், தங்கக்கோப்பை, வெள்ளிக்கோப்பை, வெண்கலக்கோப்பை என்று சொல்லி ஒரு கோப்பைக்காக தன் தேசத்துக்கு, தன் நாட்டிற்கு ஒரு கோப்பையை வாங்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னை தேவையற்ற ஆகாரங்களை புசிக்காமல் தன்னை அந்த ஆகாரத்துக்கு விலக்கி ஒரு இச்சை அடக்கத்தோடு தன் சரீரத்தை எல்லாவற்றிலும் கட்டுப்படுத்தி அந்த பந்தய பொருளை பெற வேண்டும் என்று சொல்லி அழிந்து போகிற இந்த உலக பொருளுக்காக அவன் தன்னை அர்ப்பணிப்பானால் அழியாத ஒரு ராஜ்யத்திற்கு போக வேண்டிய நீங்களும் நானும் ஒரு இச்சை அடக்கத்தோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இச்சை அடக்கம் நமக்குள்ள இருக்குமானால் தேவன் விரும்பாத ஒன்றை நாம் செய்யவே முடியாது. அதற்காக தான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் எல்லோருமே ஓடுகிற ஓட்டம் எதற்காக என்று சொன்னால், தேவன் ஒரு நாள் வருவார், அவரோடு கூட நாமும் கூட அந்த ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போக வேண்டும் என்பதற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஜெய நாளுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் இந்த செய்தியை கேட்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு வந்தேன். நீங்களோ பரலோகத்தை குறித்து பேசுகிறீங்களேன்னு கேட்டால், ஆண்டவர் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. இம்மையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த நாட்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பார், மறுமையிலும். மறுவாழ்வு நமக்கு ஒன்று உண்டு. எல்லா மனிதருக்கும் ஒரு மறுவாழ்வு உண்டு. ஆனால் நமக்கு வரப்போகிற மறுவாழ்வு மகிமையின் வாழ்வு, ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்வு. ஆனால் உங்களுக்கு இந்த உலகத்திலும் ஒரு மறுவாழ்வை ஆண்டவர் தருவார். இருந்த நிலைமையிலே இருக்க வைத்து தம்முடைய பிள்ளைகளை கொண்டு போகிற தேவன் அல்ல, இந்த உலகத்திலே ஆசீர்வதித்து அளவில்லாமல் நடத்தி செல்கிற நல்ல ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலும் கூட நான் ஒரு வேலைக்காக ஒரு லக்கை நோக்கி நான் படித்து கொண்டிருக்கிறேன். அந்த லக்கிலே நான் வெற்றி அடைவேனா என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னது போல ஒரு இச்சை அடக்கத்தோடு கூட எதை விட வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ. ஒருவேளை நீங்கள் ஒரு எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிற நேரத்தில் படிக்கணும். தேவையில்லாத இன்றைக்கி நிறைய உலகத்தில் பொழுதுபோக்கான காரியங்கள் நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால படிக்கிறதும் இந்த செல்ஃபோனில் தான், விளையாடுறதும் இந்த செல்ஃபோனில் தான், நேரத்தை தேவையில்லாமல் கழிக்கிறதும் இந்த செல்ஃபோனில் தான், தேவையில்லாத அழுக்கான அசிங்கமான காரியங்களை பார்ப்பதும் இந்த செல்ஃபோனில் தான். அப்படி நம்முடைய நேரத்தை இச்சையினால் செலவழிக்காதபடி ஒரு இச்சை அடக்கத்தோடு கூட அதில் படிக்க வேண்டுமானால் படிக்கணும், அதில் நல்ல காரியங்களை பார்க்க வேண்டுமானால் பார்க்கணும். தேவையில்லாத காரியங்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நஷ்டப்படுத்தாதபடி லக்கை நோக்கி நீங்கள் படிப்பீர்களானால் நிச்சயமாய் அந்த பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவன் எப்படி ஒரு இச்சை அடக்கத்தோடு கூட ஓடுகிறானோ அப்படி நீங்கள் ஓடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்வார் என்று உறுதியாக சொல்கிறேன். அடுத்ததாக வாசிப்போம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமேன். முதலாவது நம்ம பார்த்தோம் இச்சை அடக்கத்தோடு ஓடணும்னே. இப்போ லக்கை நோக்கி ஓடணும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய லட்சியம், நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஒன்று போல இருக்கணும். ஒரு மனதின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான், ஒரு மனமாய் நம்ம ஓடும்போது தான் நம்ம சிந்தையை சுதற விடவே கூடாது. இதா அதா என்று சொல்லி சிந்தையை சிதற விடாதபடி தேவ சித்தத்தின்படி தேவன் என் வாழ்க்கையில் எதை நியமித்தாரோ, எதை செய்ய சொன்னாரோ, எது உனக்கு வாய்க்கும் என்று சொன்னாரோ அந்த லக்கை நோக்கி நாம் ஓடும் பொழுது நிச்சயமாகவே பந்தய பொருளை அவர் வைத்ததான அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சொப்பனம் காட்டினார். யோசேப்புக்குள்ளாய் அந்த சொப்பனம் கருவாய் அது உருவாய் வெளிப்பட்டது. ஆனால் யோசேப்பு அந்த சொப்பனத்துக்காய் அது நிறைவேறும் வரை அந்த லக்கை நோக்கி காத்திருந்தான். தேவன் கொடுத்த அந்த லக்கு நிச்சயமாக நிறைவேறும்.
என் வாழ்க்கையில் தேவன் என்னை உயர்த்துவேன் என்று சொல்லிவிட்டார், நிச்சயமாக உயர்த்துவார். அதற்கிடையே எத்தனை பாடுகள் வந்தது யோசேப்புடைய வாழ்க்கையில். அந்த பாடுகள் எல்லாம் அவனை சேதப்படுத்தலை. நேற்று நான் சொன்னேன்ல, அந்த அன்பான சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாயை அடக்கணும்னு சொன்னது மாத்திரமல்ல, ஒரு கவலை வருதுன்னா அதுக்கு முன்னாடியே, ஒரு கவலையோ பயமோ பிரச்சனையோ எது வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம தயார் பண்ணி அது இருதயத்துக்குள்ளே போக விடாதபடி நம்ம ஜெபிக்கணும்னா நமக்கு அந்த காரியத்தில் தோல்வி வராது என்று சொன்னாங்க. அப்படின்னா யோசேப்புடைய இருதயம் தைரியமாக இருந்தது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். எனக்கு சொன்னவர் உண்மையுள்ளவர், என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் கீழே தள்ள மாட்டார். நான் குழியில் கிடந்தேன், என்னை தூக்கிட்டு வந்து போத்திபிரா வீட்டில் விட்டார். அங்கே இருந்து சிறைச்சாலையில் போட்டாலோ இந்த சிறைச்சாலையில் இருந்தோம் என் ஆண்டவர் உயர்த்துவார் என்ற ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததுனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்தும். அப்படி இலக்கை நோக்கி ஓடும் பொழுது கர்த்தரால் ஜெயம் வரும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நான் ஜெயத்தை பார்க்கலனா இந்த காரியத்தை உங்கள் வாய்க்கு கடிவாளம் போட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இச்சை அடக்கத்தோடு அதே நேரத்தில் லக்கை நோக்கி ஓடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தரால் ஜெயம் வரும். பழைய ஏற்பாட்டில் நிறைய ராஜாக்கள் லக்கை நோக்கி ஓடினார்கள், கர்த்தரால் அவர்களுக்கு ஜெயம் வந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜெயத்தை கர்த்தர் தருவார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் எல்லோரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவனுடைய கரத்தில் ஒவ்வொரு காரியத்தில் எங்களை ஆயத்தப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் ஆயத்தம் பண்ணும் பொழுது எங்கள் வாய்க்கு கடிவாளம் போட்டு தேவையில்லாததை நாங்கள் பேசாதபடிக்கு உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இச்சையடக்கத்தோடு ஓடி ஒவ்வொரு நாளும் லக்கை நோக்கி ஓடி ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்மாலே எங்களுக்கு ஜெயம் வருவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தருளுவீராக. அவர்கள் பரீட்சை எழுதியிருக்கலாம், வேலைக்காக இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை தொழிலில் ஆண்டவரை உம்மை நம்பி ஈடுபட்டு இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஜெயமாய் மாறட்டும். கர்த்தரால் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.